ரஜினி சீமான் மீட்டிங் சீக்ரெட்ஸ் என்ன? சீமான் வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர இருப்பதாகவும், அப்படிப்பட்ட கூட்டணிக்கு சீமான் அதாவது தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தணும், இதுக்கு ரஜினி சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான் இந்த சந்திப்பு நடந்ததுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? எல்லாத்துக்கும் நீங்க பொதுவா இருக்கணும். கலைஞர் மகன் வந்து உங்க குடும்ப நண்பர், உங்களோட அறிக்கையை வந்து அவருக்கு எதிராக யாரும் தெட்டி திரிக்க கூடாது, அது நமக்கு தேவையில்லைங்கிற கருத்தை சொன்னேன். பிரதமர் முதல்வர் மதிக்கிற மாதிரி 8% வாக்க ப்ரூவ் பண்ணின நிரூபிச்ச ஒரு மக்கள் தலைவரா தானே வளர்ந்து வரக்கூடிய சீமான் ரஜினிகாந்த மதிக்கிறாரு. ரஜினி சீமான் சந்திப்பின் போது கூட இருந்தது நீங்க மட்டும்தான். கண்டிப்பா உங்களுக்கு தான் தெரியும் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க. பல விஷயங்களை பேசினாங்க. ஜாதி மதம் மொழி எதுவும் பின்னணி எதுவுமே இல்லாம தானே பெரிய அளவில் எழுந்து வந்துட்டாரு. சின்ன வயசுலே ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்சு பெருசா இருக்குன்னு நான் சொன்னேன். கமலஹாசன் அந்த மாதிரி இருக்காததுனாலதான் அவரு 8% பெரிய வளர்ச்சியை பெறல. நான் தொடர்ந்து களத்துக்குள்ள இருந்து ஃபைட் பண்றதுனாலதான் வளர்ச்சியை பெற்றிருக்கேங்கிறத சீமான் வந்து ரஜினிகிட்ட பேசினாரு. கண்டிப்பா இந்த மீட்டிங்ல கமலுடைய அரசியலை பத்தியும் சீமான் ரஜினி அந்த சீக்ரெட் மீட்டிங் போயிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா விஜயை பத்தின பேச்சும் இந்த மீட்டிங்ல இருந்திருக்கும் இல்லையா? இது வந்து கமலுக்கும் சீமான் கமலுக்கு பொருந்தக்கூடியது விஜய்க்கும் பொருந்தது. இது கமலுக்கும் விஜய்க்குமான ஒப்பீடாது ஒப்பீடுதான். அந்த இடத்துலதான் சீமான் தானே மேல ஏறி போனதை இவங்களை பற்றி சொல்லாம ரஜினிகிட்ட சொன்னார். ஒண்ணு, கமல் வந்து மாநாட்டுக்கு கூட்டம் சேர்க்கறது காசு கொடுக்கணும். கமலோட அதிக கூட்டம் விஜய்க்கு வந்து கமல் தன்னுடைய மாநாட்டுல கூட்டம் சேர்க்க காசு கொடுக்கலன்னா அப்ப வேற யார காசு கொடுத்திருக்காங்க? யாரு? அப்ப எலெக்ஷன்னா விஜய்க்கு ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கிறது உண்மைதான். கண்டிப்பா. விஜயோட இந்த அரசியல் வருகை பத்தி ரஜினி சார் என்ன சொன்னாங்க? ரஜினி விஜயோட அரசியல் வருகை பற்றி அரசியலை பத்தி 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, அது நீங்க சொல்லணும் அப்படின்னு. அரசியலை பற்றி தான். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ரஜினி சீமான் மீட்டிங் சீக்ரெட்ஸ் என்ன? அதாவது அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை பாரத பிரதமர் மோடி பெரிய அளவில் மதிக்கிறாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தோட பெரிய அளவில் மதிக்கிறாரு. இதற்கெல்லாம் ஒரு தகுதியானவர் அண்ணன் ரஜினிகாந்த். குறிப்பா 2021 அவரு தேர்தலுக்கு முன்ன அரசியலை விட்டு விலகிறார். விலகும் போது அவரு தன்னை சார்ந்த அவரை பின்தொடர்ந்தவங்களுக்கு வந்து எப்படி வாக்களிக்கணும்னு ஒரு அறிவுரை சொல்லணும்னு பலரும் அவர்கிட்ட வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி விடணும்னு சொல்றாரு. அப்ப என்கிட்ட அதை பற்றி அண்ணன் பேசும்போது, வேண்டாம்ண்ணே, நீங்க சிஎம் கேண்டிடேட்னு சொல்லும்போது நாங்க உங்களுக்காக நாங்க களத்துல நின்று முழுக்க பாசிட்டிவா நின்று நம்ம அரசியல் பண்ண தயாரா இருந்தோம். ரஜினி சார சொல்றீங்க? ரஜினி சார் சொன்னோம். இப்ப நீங்க அரசியல் களத்தை விட்டு பெய்யாச்சு, என்னமோ உங்க அறிக்கையை யாருக்கு எதிராக நெகட்டிவா பயன்படுத்திடக்கூடாதுன்னு. வேண்டாம், எல்லாருக்குமே நீங்க நல்ல பிள்ளை. ஆனா பயன்படுத்துறது இல்ல ரஜினி சார். அந்த அறிக்கை விடலன்னு சொல்ல வர்றேன். விடுறதா இருந்தாரு, விட சொல்லி யாருக்கு எதிரா அவர் சொல்லக்கூடிய அறிக்கை வந்ததுன்னா இன்டைரக்டா மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக வரும். எந்த இஷ்யூ பேஸ் பண்ணி அந்த அறிக்கை? அது அவரை சார்ந்தவங்களை எப்படி போடணும், என்ன வகையில ஓட்டு போடணும்லாம் அவர் அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு அறிக்கை. ஆனா கடைசியா திமுக மேடையில ரஜினி இருந்து அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் உங்கள்கிட்ட. நான் எல்லாருக்கும் நீங்க பொதுவா இருக்கணும்னு, நீங்க பொதுவாயாச்சு என்னமா யாருக்கும் அறிக்கை விடாண்டாங்கிறது ஒரு முடிவெடுக்கல. பலரும் அவர்கிட்ட சஜன் சொல்லிட்டு இருந்தாரு. என் கருத்தை கேட்கும் போது நான் வந்து நம்ம விலகியாச்சுன்னு, எல்லாத்துக்கும் நீங்க பொதுவா இருக்கணும். கலைஞர் மகன் வந்து உங்க குடும்ப நண்பர், உங்களோட அறிக்கையை வந்து அவருக்கு எதிராக யாரும் தெட்டி திரிக்க கூடாது, அது நமக்கு தேவையில்லைங்கிற கருத்தை சொன்னேன். அது அவர்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, ஊடகத்திலையும் வெளிப்படையா அண்ணன் வந்து இந்த கருத்தை ஏத்துக்குவாரு, அறிக்கை எதுவும் யாருக்கு எதிராட்டும் அறிக்கை விட மாட்டாரு, நடுநிலை ஆயிட்டாரு, எல்லாருக்கும் பொதுவானவர் ஆயிட்டாருங்கிற கருத்தை நான் வெளிப்படையாகவே சொன்னேன். அதே மாதிரி அவர் வந்து அறிக்கை விடல, யாருக்கு எதிராட்டும் எந்த முடிவு எடுக்கல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை எல்லாருக்குமே பொதுவான ஒரு மனிதராக, ஒரு மக்களால் அபிமானத்துக்குரியவராக தான் அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கிறாரு.
அந்த வகையில நான் 2024 கூட மோடிக்கு ஆதரவா வரும்னு சொல்லும்போது, அவரே வந்து நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம இது என்ன மரியாதை இருக்குது அது வேற விஷயம். நான் அரசியல் ரீதியா நான் கமிட் பண்ண விரும்பல. அரசியல்ல நான் எதுவுமே பங்கெடுக்க விரும்பலங்கிறத அவரு தெளிவா வந்து அத உறுதிப்படுத்தினாரு. ஆனா இப்ப சீமான் கூட நடிகர் ரஜினியை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லப்படுது? அ பிரதமர், முதல்வர் மதிக்கிற மாரி 8% வாக்க ப்ரூவ் பண்ணுன, நிரூபிச்ச ஒரு மக்கள் தலைவரா தானே வளர்ந்து வரக்கூடிய சீமான் ரஜினிகாந்த மதிக்கிறாரு. இன்னைக்கு ரஜினிகாந்த் அரசியல்ல இல்ல. ரஜினிகாந்த் சீமானுக்கு போட்டியாளர் இல்ல. நேத்து சீமான் அத சொன்னாரு, இத சொன்னாருன்னா நேத்து போட்டியாளர். போட்டியாளர் ஒரு அரசியல்வாதி விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. பாருங்க சீமான் கூட விஜய தம்பின்னாரு. தனக்கு சபார்டினேட்டா வருவாருன்னு நினைச்சாரு. வரல. அவரு இவரை கத்தி கத்தி பேசுறான்னு மறிச்சதும் தம்பின்னு சொன்னவரை என்ன மாதிரி அழுகுன கூமுட்ட சந்தர்ப்பாத அரசியல், நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக நிக்கிறாங்க, என்ன மாதிரி அடிக்கிறாரு. லாரி மோதி. ஓகே, அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம நிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றாங்கன்னா போட்டியாளரை ஒரு அரசியல்வாதி டீல் பண்றதும் போட்டியாளர் இல்லாதவரை டீல் பண்றதும் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. அப்ப அரசியல்ல இல்லாத ரஜினிகாந்த் ஸ்டாலினுக்கும் போட்டியாளர் கிடையாது, சீமானுக்கும் போட்டியாளர் கிடையாது. ஸோ போட்டியாளர் அரசியல் களத்துக்குள்ள போட்டியாளர் இல்லாத ஒருத்தரை ஒரு துறையில பாப்புலரா இருக்கவங்கள அவங்களுக்கு அவங்க துறையில உள்ளவங்கள மதிக்கிறது வந்து இயல்பான ஒன்று. அந்த விதத்துல தான் சீமான் வந்து அண்ணன் ரஜினிகாந்தை மதிச்சார். ரஜினி சீமான் சந்திப்பின் போது கூட இருந்தது நீங்க மட்டும்தான். கண்டிப்பா உங்களுக்கு தான் தெரியும் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு. பல விஷயங்களை பேசினாங்க. ஆன்மீகத்தை பற்றி பேசினாங்க, ஹெல்த்தை பற்றி பேசினாங்க, தென் மணிவண்ணனை பற்றி பேசினாங்க, பாரராஜா பற்றி பேசினாங்க, மகேந்திரனை பற்றி பேசினாங்க. இந்த மாதிரி திரைத்துறையில் உள்ள இளையராஜா பற்றி ரொம்ப பேசினாங்க. நிறைய விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் பேசினா. சீமானுக்கு ஆன்மீக விஷயம் ரஜினி சொன்னதுமே சீமானுக்கு அது தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருந்தது. உடனே டக்குன்னு அதை சீமான் பேசினார். எனக்கு உண்மையில அது தெரியாது. நான் கம்பெனி கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பலதரப்பட்ட சப்ஜெக்ட், குறிப்பா ரஜினி அரசியலுக்கு வராதது நல்லது, இப்ப நல்லா இருக்கிறீங்க, நிம்மதியா இருக்கிறீங்க, இதா இருக்கிறீங்கன்னு சீமான் சொன்னார். அதைத்தான் இந்த ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவிலையும் அதே கருத்து, அவர் ரஜினி உணரக்கூடிய கருத்து சீமான் சொன்ன சரியான கருத்து. அதைத்தான் சீமான் என்டால்ஸ் பண்ணி அந்த சாரி ஆனால் ரஜினிகாந்த் என்டால்ஸ் பண்ணி அந்த வீடியோவை போட்டிருக்கிறாப்புல, அதை பேசினாப்புல. இது அமரன் படத்தை பற்றி பேச்சு வந்து அப்ப சிவகார்த்தியன் சின்ன வயசுலே குறைஞ்ச நாள்லே பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அமைதியானவர், பண்பானவர், ஆணவமற்றவர், இயல்பானவர்னு அவரை பற்றி அண்ணன் ரஜினிகாந்த் வந்து வெகுவா போழ்ந்தாரு. சீமான் வந்து அடுத்து அவர் தான் வருவாருன்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், ஜாதி மதம் மொழி எதுவும் பின்னணி எதுவுமே இல்லாம தானே பெரிய அளவில் எழுந்து வந்துட்டாரு. சின்ன வயசுலே ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்சு பெருசா இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ அண்ணன் ரஜினி சொன்னாரு, டான் படத்தை அவர் தோல்ல சுமந்து நிறுத்திட்டாருன்னு. அந்த டான் படத்தை அவர் தோல்ல சுமந்து நிறுத்திட்டாரு சிவகார்த்திகேயன் அண்ணன் ரஜினிகாந்த் சொன்னாரு. நான் சொன்னேன், அமரன் படம் 4வது வாரமா பேன் இண்டியாவில் புக் மை ஷோல பெரிய அளவுக்கு டிக்கெட் போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆட்டே சின்ன வயசுல ஆயிட்டாருன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் தகுதியானவர் தான், பண்பானவர், தன்மையானவர்னு அண்ணன் ரஜினிகாந்தும் சிவகார்த்தியனை பொழுது பேசினார். சீமானும் அதை என்டால்ஸ் பண்ணி தம்பிகிட்ட நான் சொன்னேன், நீ சினிமாவை கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னேன். கான்சன்ட்ரேட் பண்ணி மேலே வந்துடுவான் தம்பின்னு சிவகார்த்தியன் வெற்றியை சீமானு ரொம்ப மகிழ்ச்சியோட அதை என்டால்ஸ் பண்ணி சீமான்ட்ட அண்ணன் ரஜினிகாந்த் பேசினாப்புல. ஸோ இப்படி திரையுலக சார்ந்தவங்க, இளையராஜா பற்றி பேச்சு வந்தது. திரையுலக சார்ந்தவங்களை பற்றிய அந்த பேச்சுகள் தான் ஜாஸ்தி இருந்தது. அது பிறகு சீமான் தான் எப்படி வளர்ந்தேன், தானே வளர்ந்தவன், தூக்கி விட யாரும் இல்லை, நான் சிங்கிள் ஹேண்டடாக வளர்ந்து வந்து நிற்கிறேன், நான் ஒரு காட்டான், என்னால் அரசியலுக்கு எந்த இதையும் தாக்கு பிடிச்சு நிற்பேன், எந்த தேர்தல் வந்தாலும் போட்டி விடுவேன், தன்னை காட்டானே சொல்லிக்கிட்டாரு. காட்டானேன்னு சொன்னேன். காட்டாங்கிற வார்த்தையை சொன்னார். ரஜினி கீழே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. காட்டான்கிற வார்த்தையை சொன்னார். நான் வந்து எந்த தேர்தல் வந்தாலும் தனிச்சு நிற்பேன், 214 தொகுதியிலும் தனிச்சு நிற்பேன், எந்த தேர்தல் வந்தாலும் அங்கே போலரைசேஷனோ அது வரலாம், நான் பயந்து ஓடவே மாட்டேன், என் கொள்கையை சொல்லி நின்றுருவேன், எனக்கு ஓட்டு கிடைக்கும், அது மேலே ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கிறேன், அடுத்த கட்டம் மேலும் பெருசாக வருவேன், ஆனால் எந்த ஒரு தேர்தல் இடைத்தேர்தலில் தான் நான் பயந்து ஓட மாட்டேன், நிற்பேன், அதனால தான் வந்து நான் இந்த வளர்ச்சியை பெற்றிருக்கேன்னு சொன்னாப்புல. கமல்ஹாசனே அண்ணன் கமல்ஹாசன் தான் சொல்லி கமல் அண்ணன் தான் பேசினாப்புல. பட் இந்த இடத்துக்குள்ள டைரக்டாக கமலை சொல்லலை. கமல்ஹாசன் அந்த மாதிரி நிற்காததுனால தான் அவர் 8% பெரிய வளர்ச்சியை பெறல, நான் தொடர்ந்து களத்துக்குள்ள இருந்து ஃபைட் பண்றதுனால தான் வளர்ச்சியை பெற்றிருக்கேங்கிறத சீமான் வந்து ரஜினிகிட்ட பேசினாரு. கமலை பற்றி குறிப்பிடல. அப்ப கமலுடைய அரசியல் வீழ்ச்சி, அரசியல் சறுக்கல்கள் பத்தியும் பேச்சு நடந்ததா? டைரக்டா சொல்லல. பட் அர்த்தம் அதுதான். கமல்ஹாசனை பாசமா தான் சொன்னாப்புல, அண்ணனு தான்
ரொம்ப பாசத்தோட தான் கமலஹாசனை பற்றி பண்ணாரு. ரஜினி கமலஹாசனை மரியாதையோட நண்பருங்க மாதிரி தான் பண்ணாரு. கண்டிப்பா இந்த மீட்டிங்ல கமலுடைய அரசியலை பத்தியும் சீமான் ரஜினி அந்த சீக்ரெட் மீட்டிங் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா விஜயை பத்தின பேச்சும் இந்த மீட்டிங்ல இருந்திருக்கும் இல்லையா? நான் இருக்கும் வரை விஜயை பற்றிய பேச்சு இல்ல. ஆ. ஒரு 2.25 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் கூட ஒரு 2.25 மணி நேரம் மொத்தம் இந்த சந்திப்பு நடந்ததா? நான் ஒரு ரஜினி 1.5 மணி சீமான். நேரம் தான் கூட இருந்தேன். ஒரு 45 நிமிஷம் நான் இல்ல. ஆ. அந்த டைம்ல இருந்திருக்கலாம். நான் இருக்கும்போது அது இல்ல. சரி. பட் விஜய் அரசியல்ங்கிறது வந்து என்ன பொறுத்தளவுல கமலஹாசன் அரசியல் மாதிரி தான் விஜய் அரசியல் இருக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது இது ரஜினி சார் சொன்னதா, சீமான் சொன்னதா, நான் நீங்க சொன்னதா? நான் சொல்றது ஓகே. நான் சொல்றது அதாவது மற்றவங்கள்லாம் வந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிக்கிறாங்க. விஜய் மக்களவை தேர்தலே கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கண்டெஸ்ட் பண்ணல. அப்போ அவருக்கு ஓட்டு எங்க போகுது மக்களவை தேர்தல்ல? அது ஒரு கொஸ்டின் ஆகுது. அதுக்கு பிறகு இடைத்தேர்தல் வருது. சன் ஜோராஜ் கட்சி பார்ட்டி பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணி 10% வாக்கு எடுத்துட்டாரு. அப்ப ஒரு புது கட்சிக்கு இடைத்தேர்தல் லகுவான காலம். அந்த களத்தை நீங்க பயன்படுத்தணும். விஜய் சொல்றீங்க. விஜய் சொல்லணும். இது வந்து கமலுக்கும் சீமான் கமலுக்கு பொருந்தக்கூடியது விஜய்க்கும் பொருந்தது. இது கமலுக்கும் விஜய்க்குமான ஒப்பீடு அது. ஒப்பீடுதான். அந்த இடத்துல தான் சீமான் தானே மேல ஏறி போனதை இவங்களை பற்றி சொல்லாம ரஜினிகிட்ட சொன்னார். இவங்களை பற்றி பேச்சு எடுக்கல. இப்ப கமல் பாண்டியில தான் விஜய் வராருன்னு சொல்றீங்களா? அதேதான். ஓகே. பேரெல்லாம் சீமான் சொல்லல. ஓகே. பட் அவரு சன்னை ப்ரொமோட் பண்ணி சொல்லும் போது இன்டைரக்டா இதைத்தான் சீமான் மீன் பண்ணாரு. கமல் மாதிரி இவரும் விக்ரவாண்டியில நிக்கல. அப்போ அந்த இடத்துக்குள்ள சீரியஸ் பிளேயருங்கிற ஒரு இமேஜிய விஜய் இழக்கிறாரு. அடுத்தால நான் 214 தொகுதியில நிற்பேன், என்னால தொடர்ந்து நிற்க முடியும், எனக்கு அந்த இது இருக்குங்கிறத சீமான் வந்து ரஜினிகாந்த் கிட்ட சொன்னாருன்னா, கமல் அப்படி நிற்காததும், சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்ததும், விஜய் வந்து இப்பவே இந்த வெடிகுண்டு புரளி மாதிரி இதான் விஜய்க்கு கூட்டணி ஆட்சிங்கிறது வெடிகுண்டு புரளி என்ன ஈஸ்வராண்டன் கிண்டல் அடிக்கிறார் பாத்தீங்களா, அந்த மாதிரிங்கிறதையும் தான் டைரக்டா சொல்லல, இன்டைரக்டா சீமான் சொன்னார். ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணிட்டாரு கமலஹாசன மாதிரி. சீமான் ஸ்ட்ராட்டஜிக்கலி தெளிவா நிற்கிறாரு, தனிச்சுங்கிறதுல தெளிவா நிற்கிறாருங்கிறதையும், தான் எந்தெந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன், எதுக்கும் நான் சளைக்க மாட்டேன், தொடர்ந்து ஃபைட்டரா நின்று ஃபைட் பண்ணுவேன், நான் ஒரு வாரியர் ஆக்குங்கிறதெல்லாம் அண்ணங்கிட்ட பெருசா சீமான் பேசிட்டு இருந்தாரு. தான் கடந்து வந்த பாதை, அரசியல் நிலவை, அதெல்லாம் மளமளன்னு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசுற ஆளு சீமான். அப்படி பொழந்து கட்டிட்டு இருந்தாரு. ஆனா ரஜினிகாந்த் வெரி குட் லிசனர் கேட்டுட்டு இருந்தாரு. இதுல இன்னொன்னு சொல்றேன். மகாராஷ்டிரா ரிசல்ட் எப்படிங்கிற ரவீந்தர்னு என்கிட்ட கேட்டாப்புல. ஏற்கனவே 2022 வந்து யூபி ரிசல்ட் எப்படின்னு கேட்கும்போது நான் பிரசாந்த், மாதவன், அட்வொகேட் பாலா, பிரசாந்த் மீன்ஸ் பிரசாந்த் கிஷோரா? பிரசாந்த் ஃப்ரெண்டு ஒருத்தன், நமக்கு சசியர் ஒரு தம்பி, இவரு ரிஷி, எல்லாருமே டெல்லி தாஜ் ஹோட்டல்ல அண்ணன் அந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கிட்டு வரும்போது மோடியை பார்த்துட்டு வந்திருந்தாரு. அப்போ யூபி ரிசல்ட் பற்றி அண்ணன் பிஎம் வந்து எப்படி இருக்குமோ நினைக்கிறாருங்கிறத சொன்னாப்லான்னு சொன்னா, யூபி ஜெயித்துருவாங்க அண்ணே, அவங்க பிஜேபி ஜெயித்துருவாங்க 2022 ஜெயித்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிரா ரிசல்ட்டையும் கேட்டாப்புல, அண்ணே டு பி ஃப்ராங்க், அவர் மராத்தா அண்ணன் மாலி தங்கர் வஞ்சாரா இந்த காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணி தெளிவா பாஜக ஜெயித்துருவாங்க அண்ணேன்னு நான் சொன்னேன். ரிசல்ட் வரல, போலிங் நடந்திருந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி ஜெயித்தாங்கன்னு சொல்லும்போது மனோஜ் சாரங்கி பாட்டீல் வந்து எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி பேசவும், மாலி தங்கர் வஞ்சாரா போன்ற காஸ்ட் எல்லாம் சைலண்டா பிஜேபியில கன்சால்டேட் ஆயிட்டாங்க, RSS அதை கன்சால்டேட் பண்ணிட்டாங்கிற அந்த தகவலும் வருது. இதை நான் சொன்னேன் இதுல. ஸோ இந்த அரசியல் இதெல்லாம் பொதுவாக பேசிட்டு இருந்தோமே தவிர, அரசியலை ஒரு சாமானியன் எப்படி அரசியலை விரும்புவான் பார்ப்பாங்கிற அளவுக்கு ரஜினி இருக்கிறாரே தவிர, அவருக்கு எந்த அரசியல் கமிட்மெண்ட்டும் கிடையாது. எல்லாரும் அவருக்கு நல்ல பிள்ளை. இன்னும் சொல்ல போனா கர்நாடகா ராஜ்குமார் மாதிரி ஒரு பொதுவான ஒரு இதை அவரு எதிர்பார்க்கிறாரு. அது அவருக்கு கிடைக்குதுன்னு தான் நானும் கருதுறேன். ஓகே. இப்ப விஜய் வந்து கமலுடைய பாணியில தான் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா? அதை நான் இப்படி பார்க்கலாமா? கமல் கட்சி ஆரம்பிச்சோடனே மாநாடு மதுரையில் நடத்தினாரு. மாநாடு நடத்தின உடனே சினிமாவில் நடிக்க போயிட்டாரு. அதே மாதிரி விஜயும் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தின உடனே இப்ப சினிமாவில் நடிக்க போயிட்டாரு. இதைத்தான் ஒப்பிட்டு இப்படி பார்க்கணுமா? இதைத்தான் இப்படி ஒப்பிட்டு இப்படி பாக்குறீங்களா எல்லாரும்? ஒண்ணு, கமல் வந்து மாநாட்டுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு காசு கொடுக்கல. ஓகே. கமலோட அதிக கூட்டம் விஜய்க்கு வந்தது. கமல் தன்னுடைய மாநாட்டுல கூட்டம் சேர்க்க காசு கொடுக்கலன்னா, அப்ப வேற யாரும் காசு கொடுத்திருக்காங்க? யாரு? விஜய் மாநாட்டுக்கு காசு கொடுத்து தான் கொடுத்திருக்காரா? கண்டிப்பா காசு கொடுத்திருக்கிறாரு. சிவரெழுத்து பப்ளிசிட்டிக்கு பணம் செலவழிச்சிருக்கிறாரு. சிவரொட்டிக்கு எல்லாரும் பணம் செலவழிப்பாங்க. ஆனா விஜய் தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய அரசியல் மாநாட்டுக்கு வர வைப்பதற்கு எப்படி பணம் கொடுத்திருப்பாருன்னு சொல்றீங்க. பட் இது நம்புற மாதிரி இல்லையே.
கண்டிப்பா கொடுத்திருக்கிறார். பட் இது நம்புற மாதிரி இல்லையே. நான் சொல்றது நீங்க தெளிவா ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்ணுங்க. நான் தம்பி ஆர்.எஸ். ராஜன் கன்னியாகுமரியிலயும் பணம் குடுத்தாங்கங்கிறதான் சொன்னான். அந்த மன்றத்தோட தொடர்புள்ள ஒரு பையன் தான். அ ஓகே. அ நான் வந்து வெளிப்படையா அப்பரண்டா உள்ள ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். செப்டம்பர் 17 மன்ற மாநாடுன்னு சொன்னாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்ச போதே விரைவில் மாநாடுன்னு கொஞ்சம் இடங்கள்ல எழுதி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஸ்பான்டேனியஸா சொந்த பைசாவ போட்டு விஜய் மேல அபிமானத்துல எழுதக்கூடியது. செப்டம்பர் 17 மாநாடுன்னு எழுதி போட்டாங்க. நீங்க அ திண்டிவனம் ரோட்ல வேணாலும் டிராவல் பண்ணுங்க. காஞ்சிபுரம் ரோட்ல வேணாலும் டிராவல் பண்ணுங்க. எல்லா இடமும் பக்கா எழுத்துல அக்டோபர் 27 மாநாடுன்னு இருக்கும். எல்லா இடத்துலயுமே அக்டோபர் 27 மாநாடுங்கிறது தான் இருக்கும். மாநாடு தேதி அக்டோபர் 27ன்னு இருக்கும். உண்மையிலேயே ஸ்பான்டேனியஸா வந்து அந்த எழுத்து வந்திருக்கும்னா செப்டம்பர் 17ன்னு எழுதி அந்த 17 அடிச்சுக்கிட்டு அக்டோபர் 27ன்னு இருக்கும். நான் சொல்றது அறிவார்ந்த அந்த பகுதி மக்களும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 17ன்னு யாரும் மாநாட்டுக்கு எழுதல. காசு செலவழிச்சு எழுதுறதுக்கு தயாரா இல்ல. அப்போ மாநாட்டு தேதியை தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சதும் ஆர்கனைசர்கிட்ட பணம் கொடுத்து அந்த செவரெழுத்தும் பெரிய பெரிய சுவரொட்டிகளும் கொடிகள் ஏறாத போது கொடி ஏத்துங்கிறதையும் அவங்க செயல்படுத்துறாங்க. தப்புன்னு நான் சொல்ல வர மாட்டேன். விளம்பரத்துக்கு எல்லா கட்சிகளுமே செலவு பண்றதுதான் அது விஜய் செலவு பண்ணிருக்காரு. ஆனா விஜய் தன்னுடைய மாநாட்டுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கே காசு கொடுத்துதான் கூட்டத்தை சேர்த்திருக்காருங்கிறது நம்ப முடியல. தூத்துக்குடியில அந்த ஒரு நிர்வாகி வண்டிக்கு காசு தேவையில்லை, உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, தங்க இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறத வெளிப்படையா பேசுற வீடியோவே இருக்குது. நான் எதுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னா 17ஆம் தேதி செப்டம்பர் 17 மாநாடுங்கிறது எங்கும் பிக்கப் ஆகல. 27க்கு தான் அந்த அவங்க ஃபண்ட் பண்றாங்க. 17 ஃபண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, தப்பு இல்லை. 17 ஸ்பான்டேனியஸா வரும்னு எதிர்பார்க்கிறாங்க, வரல. ஸோ 27க்கு ஃபண்ட் பண்றாங்க. இந்த 17க்கு ஸ்பான்டேனியஸா வராததுனால 27க்கு ஃபண்ட் பண்றாங்கிறது உண்மை. மற்றபடி பணம் கொடுக்கப்பட்டதுங்கிறது ஆர்.எஸ். ராஜன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த மன்றங்கள்ல தொடர்புடைய ஒரு பையன் சொல்றான். ஒரு இடம் அவர் கிளப்பி விட்டதா கூட அது இருக்கலாம்ல. ஏன்னா ரசிகர்களுக்கு விஜய் காசு கொடுத்து மாநாடு கூப்பிடுறாருங்கிறது அது எப்படி ரசிகர்களே இதை ஏத்துப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி வாகனம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது, உணவு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது, தங்குமிடம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பேசின வீடியோவே இருக்குது. நான் ஆதாரம் இல்லாத விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் நான் அந்த 17, 27 அந்த சுவரெழுத்துக்கு ஃபண்ட் பண்ணாங்க, போஸ்டருக்கு ஃபண்ட் பண்ணாங்கிறத நான் சொல்றேன். எனிவே இதுக்குள்ள நம்ம ரொம்ப இழுத்துட்டு போக வேண்டியதில்லை. கூட்டம் என்பது கூட்டி வரப்படக்கூடியதுதான். அந்த யாருக்காக கூட்டி வரப்படுறோமோ அவர் மேல பற்றுதல் இருந்தால் தான் அந்த கூட்டம் வருங்கிறது வீரப்பன் சொல்றாரு. அதே மாதிரி அவர் மேல பற்றுதலோட வந்த கூட்டம் எப்படி வந்ததுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். எனிவே கூட்டம் நல்ல கூட்டம் வந்தது. கூட்டத்துக்கு பிறகு அவரோட அரசியல் வந்து டே டு டே அரசியல் அவர் இல்லை. எப்போவாது திடீர்னு ஒரு இதுக்கு வாராரே தவிர டே டு டே அரசியல் கமல் மாதிரி விஜய் சொல்றீங்க. ஆமா, டே டு டே அரசியல்ல ராமதாஸ் மாதிரி, சீமான் மாதிரி, ஸ்டாலின் மாதிரி, எடப்பாடி மாதிரி அவர் இல்லை. ஸோ டே டு டே அரசியல் இல்லாதவருங்கிறது பார்ட் டைமாக தான் அரசியலை வைக்கிறாரு. பார்ட் டைமாக அவர் வைக்கிறாருங்கிறதுக்கு பெரிய உதாரணம் கட்சி ஆரம்பித்த பிரசாந்த் கிஷோர் வந்து 4 இடத்தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணார். இவர் கட்சி ஆரம்பித்தவர் விக்ரவாண்டியில் நிற்கலை. அப்கோர்ஸ் அங்கே போலரைசேஷன் வரும்னு தெரியும். சீமான் இந்த மாதிரி தான் கமல்ஹாசன் விக்ரவாண்டியில் நாங்கள் நேரில் நிற்காத போது போலரைசேஷன் வரும்னு தெரிஞ்சே சீமான் நின்னார். 3000 ஓட்டு தான் எடுத்தார். அதே மாதிரி நாங்கள் நேரில் 2000 ஓட்டு தான் எடுத்தார். ஆனால் சீமான் களத்தில் பார்வையாளராக இல்லாமல் வேடிக்கை பார்க்காம களத்தில் நின்னாரு. அந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தன்னுடைய கொள்கைகளை பிரச்சாரத்தை வந்து கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமான் வந்து ஹைலைட் பண்ணி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அதை கொண்டு சேர்த்தார். அதே மாதிரி தான் ஈரோடு கிழக்குலையும் சீமான் வந்து களத்தில் நின்னாரு. அங்கே இருந்து தென் மாவட்ட பிரைமரி கல்லர்களை பற்றி பேசினார். ஸோ அந்த இடம் வந்து தமிழகம் முழுவதும் வாட்ச் பண்ணுவாங்கன்னு தான் களத்தில் நிற்கிறேன், எந்த தேர்தலானாலும் நான் போட்டியிடுவாங்கிறதுல நான் முழு நேர அரசியல்வாதி, நான் பார்ட் டைம் அரசியல்வாதி அல்ல, எனக்கு இன்னும் லட்சியம் இருக்குது, அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு சேர்ப்பேன், நான் சளைக்காமல் போராடுவேன், உங்கள் கூட நிற்பேன், எந்த ஒரு இக்கட்டான களம்னாலும் நான் உங்கள் கூட நிற்பேங்கிறதுல சீமான் அந்த இடத்துல நின்னார். 4% வாக்கெடுத்த கமல்ஹாசன் அந்த இடத்துக்குள்ள நிற்கல. கட்சி ஆரம்பிச்சு கமல்ஹாசனோட ரசிகர் பலமும் வெறிப்பிடிச்ச ரசிகர்களும் கொண்ட கமல்ஹாசனோட ரசிகர் பலமும் வெறிப்பிடிச்ச ரசிகர்களும் கொண்ட விஜய் வந்து களத்துக்குள்ள நிற்கலன்னு சொன்னா அப்போ அவரோட அரசியல் போக்கு கமல்ஹாசன் பாணி போக்காதான் இருக்குங்கிறது என்னோட பார்வை. சொல்றத பார்த்தா விஜய் பயப்படுறாரு அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது இடைத்தேர்தலில் தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து 55% வாக்கு எடுத்தாரு. பொது தேர்தலில் அவர் 30% வாக்கு தான் எடுத்தாரு. அதே மாதிரி தினகரன் தான் இடைத்தேர்தலில் 50% வாக்கு எடுத்தாரு. பொது தேர்தலில் 5.5% வாக்கு தான் எடுத்தாரு. அண்ணன் வைகோ இடைத்தேர்தலில் 25% வாக்கு எடுத்தாரு. பொது தேர்தலில் 6% வாக்கு தான் எடுத்தாரு. அப்போ ஒரு புது சக்திக்கு, கிளாமர் உள்ள ஒரு சக்திக்கு, கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு சக்திக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் வந்து ஒரு சரியான களமா இருந்திருக்க முடியும்.
அந்த களத்துக்குள்ள அவர் வந்திருக்கணும். அந்த களத்துக்குள்ள அவர் வரலன்னா பயப்படுறாரு. எப்படி பயப்படுறாருன்னா, 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன்ல இதே சீமான் சொல்றாருல, வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போய் அடிபட்டுருவேன்னு சொல்றாரு இல்லையா? அப்படி அடிபட்டுருமோங்கிற பயத்துக்குள்ள அங்க ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாம அங்க தனக்கு ஒரு இஷ்யூ இல்லைன்னு நினைச்சு அங்க ஒதுங்குறாரு. அப்ப எலெக்ஷன்னா விஜய்க்கு ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கிறது உண்மைதான். கண்டிப்பா இப்படி ஒரு தயங்கக்கூடியவர் 214 கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா? இன்னைக்கு லெவல்ல அவருக்கு 214 கேண்டிடேட் இல்ல. நான் உறுதியா சொல்றேன். அவர் பார்லிமெண்ட்ல 39ன்னு சொல்லும்போது, கமலஹாசன் 39 போடும்போது நம்ம கண்ணெதிர கமலஹாசனுக்கு ஒரு 15 கேண்டிடேட் வெயிட் ஆனவங்க இருந்தாங்க. இன்னைக்கு அவர் பார்லிமெண்ட்டுக்கு முன்னேயே வந்தாரு. பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் கேண்டிடேட்டுங்கிற லெவல்ல வெயிட் ஆன கேண்டிடேட் விஜய்கிட்ட இல்லங்கிறது தான் என்னோட பார்வை. இப்ப 214 அவருக்கு கேண்டிடேட்டுங்கிறது வந்து அந்தந்த ஏரியாக்கள்ல நான் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, களம் போகும்போது வெயிட்டா யாரும் இல்ல. மன்றம் வட தமிழகத்துல இருக்கிறாங்க. விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம் இந்த பகுதிகள்ல இருக்காங்க. சென்னையில இருக்கிறாங்க. ஆனா ஹோல் தமிழ்நாட்டுல அவருக்கு 214 இதுலயும் கேண்டிடேட் இருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. விஜயோட இந்த அரசியல் வருகையை பத்தி ரஜினி சார் என்ன சொன்னாங்க? ரஜினி விஜயோட அரசியல் வரையை பற்றி சீமானும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது பேசியிருக்கலாம். நான் இருக்கும்போது எதுவும் பேசல. ஓகே சார். கிட்டத்தட்ட சீமான் ரஜினி இந்த மீட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 2.25 மணி நேரம் நடந்திருக்கு. மணிவண்ணன பத்தி, கமல் சார பத்தி, விஜய பத்தி, அ இளையராஜா பத்தி பல தரப்பட்ட விஷயங்கள் பேசுனாங்கல்ல சார். ஆனா குமுதம் நேயர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அரசியல பத்தி 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? அது நீங்க சொல்லணும் அப்டின்ட்டு. அரசியலை பற்றி தான் அரசியல் உங்களுக்கு சரியா வராது. நீங்க நிற்க முடியாது. நீங்க அரசியல் விட்டு விலகுனது நல்லது. இப்ப ஆ. அமைதியா இருக்கீங்க, நிம்மதியா இருக்கீங்க. முகத்துல உங்களுக்கு பொலிவும் தேஜஸும் கூடி இருக்குது. ரொம்ப ஹேப்பியா இருக்கிறீங்க. அல்லது குழப்பமான ஒரு இதா தான் இருக்க முடியும். அது வந்து என் போன்ற காட்டான்களுக்கு தான் அது லாய்க்கு. நான் எதையும் பேஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஆளு. நீங்க மென்மையானவங்க. நீங்க விலகுனது உங்களுக்கு நல்லது. அப்படின்னு அவர் அரசியலை விட்டு விலகுனத சீமான் வந்து ஒரு 5 நிமிஷம் பாராட்டி தான் பேசினாரு. ஆ. அத ரஜினியும் ஏத்துக்கிட்டாரு. அதத்தான் ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழா அறிக்கையிலயும் ரஜினி அந்த இத பதிவு பண்ணியிருக்கிறார். ரஜினி சார் திமுக பத்தி, அதிமுக பத்தி எதுவும் பேசினாரா? இல்ல அவர் அதெல்லாம் எதுவுமே கமிட் பண்ணக்கூடியவர் இல்ல. கமிட் பண்ணல. சீமான் கமிட் பண்ணி பேசினாரு. சொல்றோம்ல, சீமான் மடை திறந்த வெள்ளம் மாரி மனசுல இருக்கிறத கட்ட கட்ட கடன்னு பேசிட்டே இருந்தாரு. எல்லா இடத்துலயும் ஒரே மாரி பேசுற ஆளு அவரு. அந்த இடத்துக்குள்ள அவரு அ பேசிட்டு இருக்கிறத ஒரு வெரி குட் லிசனரா அண்ணன் ரஜினிகாந்த் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா சீமான் வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர இருப்பதாகவும், அப்படிப்பட்ட கூட்டணிக்கு சீமான் அதாவது தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா இது முன்னிறுத்தணும். இதுக்கு ரஜினி சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற மாரி தான் இந்த சந்திப்பு நடந்ததுன்னு சொல்றாங்களே. இது உண்மையா?